ஹலோ மக்களே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 2 பயலும் சேர்ந்து இருக்கிற நாட்டெல்லாம் அழிக்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதில் முதலாவது நாடை பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனா, காசா இந்த 2 நாட்டையும் சுத்து சூறாக அழித்து தரமட்டமாக்கிட்டாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்னது பெருசு, ஃபேமிலி மேனு, கிட்ஸு எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ அடுத்த ஒரு நாடை அப்படியே ஒரு நாடாக அழிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. அதாவது பிளான் ஏ, பிளான் பி, இப்படியே அந்த இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அழித்து சாவடிச்சுன்னு தான் பார்க்குறாங்க. ஏன் இப்படி செய்கிறாங்க? இவங்களால என்ன கிடைக்கிது? இதுக்கு இந்த முஸ்லீம் நாடு ஒரு 10 நாடு இருக்குங்க. அந்த 10 நாடும் இஸ்ரேல் பயலுக்கும் இந்த இஸ்ரேல் பயலுக்கும் அமெரிக்கா பயலுக்கும் சப்போர்ட் பண்ணுதுங்க. முஸ்லீம் நாடை பொறுத்த வரைக்கும் மக்களை கீழே விழுந்தா தூக்குவாங்க, மக்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் இந்த நாட்டில் முஸ்லீமே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி இந்த அமெரிக்கா பயலும் இஸ்ரேல் பயலும் சேர்ந்து அழிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காங்க. அதாவது முஸ்லீமை கைக்குள்ளே வச்சுக்கிறான். அதில் ஒன்றாவது பிஸ்னஸ்ஸு அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எது பார்த்திங்கன்னா துபாய். அந்த துபாய் நாட்டை எப்படியாவது கையில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு துபாயில் உள்ள பூந்து துபாயில் உள்ள மார்க்கெட்டு, துபாயில் உள்ள வீடு, ஹவுஸு எல்லாத்தையும் நம்ம பேரில் ஆக்கிடணும், நம்ம நாடு மாதிரி ஆக்கிடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆக்கிடுறான். இப்போது விசிட்டில் உள்ளவங்க அந்த துபாய்க்கு போகிறவங்களாம் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிலிப்பினி, நேபாளி இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. இந்தியாக்காரன், முஸ்லீம்காரன்னா ரொம்ப கேலியரான வேலை கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்குது. இப்போது எல்லா நாட்டிலையும் இப்போ அடுத்து கத்தாரு, குவைத்து, பஹ்ரைனு இவங்கெல்லாம் அந்தந்த நாட்டில் அவங்கவுங்க என்னென்ன விளையுதோ அதெல்லாம் இவன் விலை கொடுத்து வாங்கி அதெல்லாம் ஹோல்ட் பண்ணி இந்த முஸ்லீம் நாட்டில் எங்கெங்கெல்லாம் போகக்கூடாதோ எல்லா நாட்டிலையும் தடுக்கிறான். நமக்கு கிடைக்க வேண்டியதை நம்ம திங்கணும். அதை போய் யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹோல்ட் பண்ணி வச்சா யாருமே ஏற்றுக்கவே முடியாது. இதை பார்த்துட்டு ஈரான் பையன் என்ன பண்ணிட்டான், இங்கேருந்து அடிக்கிறான். எங்கள் குவைத்து, கத்தாரு எல்லாத்தையும் கதற விட்றான். அவன் தான் உண்மையான முஸ்லீமுக்கு அடையாளங்க. உண்மையான முஸ்லீம் அவன் மட்டும்தான். பயப்படாமல் துபாயை கதற விட்ருக்கான், குவைத்தை கதற விட்ருக்கான், கத்தாரு, பஹ்ரைனு எல்லாம், சவுதி எல்லா நாட்டையும் அமெரிக்கா எங்கெல்லாம் கையை பிடிச்சி மேலே ஏறி வந்தானோ அவனெல்லாம் அடித்து காலி பண்ணுறான். இதெல்லாம் நடக்கிறதால தான் நாடு இன்னமும் முன்னேறத்துக்கு உள்ளெல்லாம் நடக்காமல் இருக்குது. புரியுதுங்களா? இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இதனால தான் பெட்ரோலு, இப்போ கேஸு தட்டுப்பாடு, இதனால் பாருங்கள், இதெல்லாம் நமக்கு வரணும் தான். ஏன்னா பாலஸ்தீனை அடிக்கும் போது நம்ம யாருமே கேட்கவும் இல்லை. எவ்வளோ மக்கள்லாம் இறந்து போனாங்க, குழந்தைங்க, ஃபேமிலி மேனு, எவ்வளோ பேர் அடிப்பட்ட இந்த அமெரிக்கா பையலும் இஸ்ரேல் பையலும் அடியாடுன்னு அடித்தா ஒரு பயலும் கேட்கல. ஒரு பயலும் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. அவன் அடிக்க எல்லா பயலும் இந்தியாக்காரனும் சைனாக்காரனும் எல்லாம் அமைதியாக இருட்டாங்க. இப்போது நம்ம நாட்டில் கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லைன்னுட்டு எல்லாம் கதறுங்க, தப்பே கிடையாது. நீங்களாம் அதை வருந்தணும். அந்த நாட்டை கேட்க நம்மலாம் ஒன்றுமே அப்படியே அமைதியாக இருந்தோம். இப்படி இருந்தேன்னு சொன்னால் எப்படி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே விட்டுட்டு போக முடியாது. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு நாட்டில் எவ்வளோ பேர் புலம்பிட்டு இருக்கீங்க. பெட்ரோல் தட்டுப்பாடாக இருக்குது, கேஸ் தட்டுப்பாடாக இருக்குது. தட்டுப்பாடு ஆகணும். தட்டுப்பாடு ஆகினால் மட்டும்தான் நீங்கள்லாம் திருந்துவீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்.